Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களோட இமேஜஸ் வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 8.26 செகண்ட்லேருந்து இப்போ நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எதுக்கு முன்னாடி இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக 8.26 செகண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஹெச்டியாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக 8.26 செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.26 செகண்ட்லேருந்து நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு 8.26 செகண்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் 3 எஃபோர்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபோர்ட்டையும் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் எஃபர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. to 14.11 செகண்ட் வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு எப்படி நீங்கள் காப்பி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம எது வரைக்கும் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சோமோ அதுலேருந்து வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக 14.11 செகண்ட்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸில் தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம். பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
ஸோ கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் அப்படின்ட்டு வரும், அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஒரு இமேஜும் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அந்த பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ 4:5 ரேஷியோவில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இமேஜ் மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜஸும் லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருப்பேன், அந்த எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லும் தென் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்ன்றது வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 8.26 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம், வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.